நல்லதொரு பொன்மாலை பொழுதில் நட்சத்திரங்கள் போல கூடியிருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி, ஒரு அற்புதமான நாள். ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷம் எல்லா இடத்துலையும் முழங்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளில் ஒரு கனவை காண்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெங்கட் சார் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கார். மடிப்பாக்கம் வெங்கட் அப்படின்னாலே அவரை கடலமாவு சார், பஜ்ஜி சார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொல்கிற அதுக்கு பொருத்தமான ஒரு நாளை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நன்னாளில் இன்னைக்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்குவதில் பெருமகிழ்ச்சி. முதல் முறையாக அரவிந்த் கிருஷ்ணன் அவர்கள் இறைவணக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். சரணம் சரணம் தேஹிதே சந்திரசேகர குருமூர்த்தே கருணாரச பூர்ண சுதாப்தே காமகோட்டிபீடாதிபதே ரனே சரணம் தேஹிதே சந்திரசேகர குருமூர்த்தே. நமது விஜய் கிருஷ்ணன் அவர்கள் இங்கு வருகை தந்துள்ளார். அற்புதமான ஓவியர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், எழுத்தாளர், கவிஞர், இன்னும் அவங்களுடைய பட்டியலை சொல்லிகிட்டே போகலாம். அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு தற்புகழ்ச்சியெல்லாம் ரொம்ப பிடிக்காதுப்பா, என்னை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டதுனால டைரக்டாக அவங்கள நான் மேடைக்கு அழைச்சிடுறேன். இனிய மாலை வணக்கம். பேனாக்கல் பேரவை நிர்வாக குழு உறுப்பினர் திரு வெங்கட சுங்கட் அவர்களின் கனவு தொழிற்சாலை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். அருமையான குரலில் இறைவணக்கம் பாடிய அரவிந்த் கிருஷ்ணன் அவர்களையும், இந்த விழாவினை தலைமையேற்று நூல் வெளியீடு செய்ய வருகை தந்திருக்கும் திரு சப்தரிஷி லாசாரா அவர்களையும் வரவேற்கிறோம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டரை கூப்பிடுவோம். ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை. யார் புக் எழுதினாலும் நம்ம டாக்டரை கூப்பிடுவோம். அதனால் டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நூல் அறிமுக உரையாற்ற அவரை அழைக்கிறோம். அடுத்து வாழ்த்துறை வழங்க உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ் அவர்கள், NC மோகன்தாஸ் அவர்கள், சங்கரன் அஸ்வதி அவர்கள், வே தயாளன் அவர்கள் நால்வரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இணைப்புரை வழங்க கீத்மாலா ராகவன் அவர்களையும், பதிப்பாளர் உரையாற்ற மகாதேவன் சீனிவாசன் அவர்களையும் வரவேற்கிறோம். அடுக்குமொழிகளால் சிம்ம குரலில் நன்றியுரையாற்ற வந்திருக்கும் திரு TN ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் உவகையோடு வரவேற்று வணக்கத்துடனும் நன்றியுடனும் உங்கள் விஜய் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அனைவரையும் ஏற்புரை வழங்கவும் இந்த நூலை பற்றி சிறப்புரையாற்றும் வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் பாஸ்கரன் அவர்கள், திரு ரவி பிரகாஷ் அவர்கள், திரு லாசாரா சப்தரிஷி அவர்கள், திரு சங்கரன் அஸ்வதி அவர்கள், திரு NCM அவர்கள், திரு தயாளன் வெங்கடாச்சலம் அவர்கள், திரு மடிப்பாக்கம் வெங்கட் அவர்கள், திரு மகாதேவன் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அப்பப்போ என் பால்கனிக்கு வெளியே அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கிறவர், பிருந்தாவன துளசி எழுதி எல்லாருக்கும் மாலையா சாற்றுவர், கோணல் பிம்பங்கள் எழுதுவார். ஆனால் இவருடைய பார்வை மிகுந்த நேர்கொண்ட பார்வையாக இருக்கும். அற்புதமாக தன்னுடைய அனுபவங்களை அழகாக தொகுத்து வழங்கக்கூடியவர். அவர் கையால் இந்த நூலை வெளியிடுவதும் வாழ்த்துறை வழங்குவதற்கும் மிகுந்த பெருமை அடைகிறோம். டாக்டர் பாஸ்கரன் அவர்களை அழைக்கின்றோம். டாக்டர் பாஸ்கரனை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், இப்போ தான் சொல்லி முடித்தேன். சிரிப்பு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ரொம்ப அற்புதமாக நகைச்சுவையாக பேசக்கூடியவர். என்ன டாக்டர் கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, டாக்டரோட கையெழுத்து தான் புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் சூப்பராக தெளிவாக எல்லாருக்கும் புரியிற அளவுக்கு எழுதுவார். ஆனால் கதையை அறிமுகம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா, கடைசியில் ஒரு இக்கு வச்சுடுவார். இந்த புக்கை வாங்கி படித்து இந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு நம்ம டாக்டர் வந்து அறிமுகம் செய்யக்கூடியவர், வாழ்த்துறை வழங்கக்கூடியவர். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புத்தகம் ஆல்ரெடி அறிமுகமான ஒன்று, புஸ்தகமாக வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான். அவர் வந்து முகநூல்லையே முதல்ல எழுத ஆரம்பித்து அப்புறம் பாதியில் நிறுத்தி அதை புஸ்தகமாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இதை அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது, அதுவும் இங்கே இருக்கிற குரூப்புக்கு வந்து இந்த புஸ்தகத்தையும் வெங்கட்டையும் அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து டேக்கிங் கோல் டு நியூ காசல் அப்படிவாங்க, அந்த மாதிரி விஷயம் இது. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது புஸ்தகம் அறிமுகம்னா ரொம்ப ஈஸி, புஸ்தகத்தை பற்றி 4 வார்த்தை சொல்லிட்டு உட்காந்துட்டோமான்னு. இல்லை அது வாழ்த்துறையும் சேர்த்து தான் அப்படி, கன்ஃபியூஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை பற்றி நிறையும் அவரை பற்றி வாழ்த்துறை கொஞ்சமாக சொல்லலான்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கா, அவங்கள பேச்ச கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நான் இருக்கேன். மதனோட கார்ட்டூன் மாதிரி ஆகிடுது என்னோட டாக்டர் தொழில். செருப்பு டாக்டர்னு ஆகிடுது, செருப்பு திருடன் சிங்கார்வால் மாதிரி ஆகிடுது. டாக்டர்லாம் சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டரால் மோஸ்ட்லி சிரிக்கவே முடியாது. ஏன்னா அவன் பேஷண்ட் கேட்குற கேள்விக்கெலாம் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா பாதிக்கு மேலே தெரியாது பதில், ஆனால் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கணும். அதனால் ஒரு மாதிரி அமுக்கமாக சிரித்தா மாதிரியும் சிரிக்காத மாதிரி இருக்கிறது தான் என்னோடய பழக்கம். அதனால் சொல்லிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிரிப்பாக பேசுவார் அவர். அப்படி ஒரு டாக்டராக வந்து ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா, திரு பாக்கியம் ராமசாமி அவர்கள் சொல்வது போல், நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா டாக்டராக இருக்கிறது கஷ்டம். டாக்டருக்கெல்லாம் நகைச்சுவை உணர்வு அவசியமாக இருக்கணும். அப்படி நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா நம்மளால உண்மையாக பண்ணணும். ஒரு பேஷண்ட்டை வந்து கிடுக்கிட்டு அடிபட்டிருக்கு, கையில் கட்டவரில் அடிபட்டிருக்கு, நான் ஃபுட்பால் ஆட முடியுமோ அப்படின்னு வந்து கேட்குறான் டாக்டர்கிட்ட. ஏன்னா லூஸாக நீ கையில் தான் அடிபட்டிருக்கு, ஃபுட்பால் காலில் தான் ஆடப்போம், அதுக்கு என்ன ஒன்று கஷ்டம், ஆடலாம். அப்படி இல்லை சார், எனக்கு ஃபுட்பாலே ஆட தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்லாம் நாங்கள் டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நகைச்சுவை ஒன்று இருக்கும். அவன்கிட்ட போய் கோச்சிக்க முடியாது, அப்படி தான் சொல்லுவான். அந்த மாதிரி ஸோ நகைச்சுவை ஒன்று இருக்க தான் ஒன்று. அதனால் ஒரு சிரிப்பு டாக்டர் ஆகிட்டாங்க நம்மளை. பரவாயில்ல. நகைச்சுவை என்பது என்னை பொறுத்தவரை இல்லாதவர்கள் மனிதர்களாகவே இருக்க முடியாது. எனக்கு இருக்கிற விலங்குகள்லேயே சிரிக்கக்கூடிய ஒரே விலங்கு மனித விலங்கு தான். மனுஷனை தவிர மீது யாருக்குமே சிரிக்க தெரியாது. ஏதாவது ஒரு குதிரை கணைக்கு அது சிரிப்பாக சொல்ல முடியாது. குரங்கு கொஞ்சம் சிரிக்கும், ஏன்னா நம்மள மாதிரி தானே இருக்குது, இல்லை அது மாதிரி இருக்கும் நம்ம. அதனால் சிரிப்பு என்பது முக்கியமான விஷயம். அதனால் அதை என்னோட சேர்த்து ஒரு டேக் போட்டிருக்கிறதுனால தேங்க்ஸ் எல்லாருக்குமே. மடிப்பாக்கம் வெங்கட் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு துணுக்கு எழுத்தாளர் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து அவருடைய பகுதி நேர வேலை மாதிரி. இந்த ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்கிறோம், அந்த மாதிரி ஃப்ரீலான்ஸை அவர் தனிப்பட்ட முறையில் எந்த வேலையில் இல்லாமல் பத்திரிகைகளிலே துணுக்குகளும் நகைச்சுவை இது அது ரொம்ப அழகாக இந்த புக்கிலேயே அவர் சொல்லியிருக்கார். துணுக்குக்கும் ஒரு ஜோக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவரோட வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் கேட்குறாரு, அதை பற்றி சொல்லியிருக்கார் அவர். ஸோ அப்படித்தான் அவர் வந்து எழுத்துக்கள். அப்புறம் அவருடைய எழுத்தோட வீச்சை பார்த்துவிட்டு திரு சாவி அவர்கள் அவருக்கு எல்லா வகையான, அதாவது கட்டுரை, கதை, நேர்முகங்கள், நேர்காணல்கள் போன்ற எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு அளித்து அவர் வந்து எழுத்துலகில் மிக பிரகாசமாக இருந்திருக்கிறார். பிறகு கொஞ்ச நாள் நிறுத்திட்டு எழுதாமல் பிறகு முகநூலில் மட்டும் எழுதிட்டுருக்கார். முகநூலில் அவர் எல்லார் அப்படி தான் எழுதுவார். ஏன்னா எந்த வார்த்தையுமே சாப்பிட்ற மாதிரி எல்லா வார்த்தையும் முழுங்கிடுவார் பசியில். எனக்கு அது கடல மாவு மாதிரி பஜ்ஜி மாதிரி வார்த்தையும் முழுங்கிடுவார். பாதி எல்லாம் நீ வாங்க அப்படி அது கொஞ்சம் படித்து நம்மளே அதில் என்ன ப்ராப்ளம்னா பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் நம்மளே போட்டுக்கிறது தானே கடைசி 3 லெட்டர். அது எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரியே அவருடைய இந்த புத்தகமும் எழுதியிருக்கார். சுஜாதா அவர்களை ஒரு முறை கேள்வி கேட்டாங்க, சுயசரிதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா, ஆட்டோபயோகிராஃபி எழுதுறாள் அதை பிடிக்குமா? அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னு கேட்டான்.
ஏன்னா அதில் இருக்கிற கற்பனை வளத்துக்காக. சுயசரிதை என்பது உண்மையை உள்ளதை உள்ளவாறு சொல்ல வேண்டும். அது வந்து கற்பனைக்கு அவ்வளோ இடம் கிடையாது. கற்பனைகளை சேர்த்து எழுதுவது சுயசரிதை ஆக முடியாது. எனக்கு தெரிந்த சுயசரிதைகள் பற்றி படிக்கணும் சொல்லணும் அப்படின்னா, உவேசா அவருடைய சுயசரிதை படித்தோன்னா, என் சரித்திரம் படித்தோன்னா, நம்முடைய தமிழுக்கு இன்றைக்கி நம்மளாம் தமிழ்னு சொல்லி தமிழில் எவ்வளோ படிக்கிறோமோ அதுக்கு எப்படி எங்கேருந்துலாம் அவர் கொண்டு வந்து சேர்த்து கொடுத்து பதிப்பித்தார் அப்படிங்கிறத படிக்கலாம். அதில் பொய்க்கோ அல்லது கற்பனைக்கோ இடமே கிடையாது. அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் அது நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது எனக்கு இந்த சுயசரிதை பற்றி நினைக்கும் போது ஞாபகம் மூஞ்சில் அறையிற மாதிரி உண்மைகளை சொன்னது திரு கண்ணதாசனுடைய வனவாசம். அந்த மாதிரி ஒரு ஓப்பனாக வெளிப்படையாக எழுகின்ற ஒரு சுயசரிதை பார்க்க முடியாது. இங்கே இருக்கிற சில பேர்லாம் கேட்கலாம், காந்தியோட சத்திய சோதனை பற்றி சொல்ல முடியாது. அது வந்து வேற லெவல். காந்தி என்கின்ற மகானுடைய சுயசரிதை தாண்டிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் அப்படி அவ்வளோ வெளிப்படையாக அவ்வளவு சிறப்பாக எழுதிய சுயசரிதை அவருடையது. சத்திய சோதனை உண்மையாக தான் இருக்கணும். அதனால் அதுக்கு வர சோதனைகள் என்னங்கிறத பற்றி மிக சிறப்பாக எழுதியிருப்பார். ராக்கி ரங்கராஜன் அவர்கள் அவருடைய சுயசரிதை பற்றி எழுதியிருக்கார். அதில் எழுதுவார், முன்னுரையிலே எழுதுவார். அவன் அப்படின்னு தான் அவருடைய அந்த சுயசரிதையோட பேர். அதில் அவர் சொல்லுவார், கண்ணதாசன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். கண்ணதாசனை பார்த்து தான் நான் இந்த சுயசரிதை எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் கண்ணதாசன் அந்த வனவாசத்தில் வந்து அவன் தான் எழுதியிருப்பார். கண்ணதாசனுங்கிறத அவரை குறிக்கும் போது அவன் அப்படின்னு தான் அந்த கதை அந்த சுயசரிதை பூரா எழுதியிருப்பார். ஸோ அந்த அவனை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் அவரை மாதிரி என்னால் உண்மையாக அவ்வளோ ஃபுல்லாக எழுத முடியாது. அதனால் பொய் சொல்கின்றேன்னு அர்த்தம் இல்லை, சில உண்மைகளை எழுத முடியாது. அது அந்த மாதிரி. எதுக்கு சார் இவ்வளோ சுயசரிதை பற்றி நீங்கள் படித்ததெல்லாம் இங்கே விளம்பரம் பண்ணிக்கலாம்? அந்த வகையிலே அந்த வழியிலே உண்மைகளை மட்டும் மிக எளிமையான தமிழிலே சொல்கின்ற இந்த பார்ட் சாரின்னு சொல்லுவாங்க. லேடிஸுக்கெலாம் தெரியும், சாரி தான் அதே கட்டின்னு இருப்பாங்க, பார்த்தா ஆஃப் சாரி கட்டின மாதிரி இருக்கும். அது பார்ட் சாரி. அது என்ன பேருமா அது கரெக்டாக? சரி, பார்ட் சாரி மாதிரி அவருடைய சுயசரிதை பார்ட் சுயசரிதை. அவர் 2.5 வருஷம் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறார். அதுக்கு முதல்ல சேர்ந்ததுலேருந்து அந்த 2.5 வருஷம் அங்கே வேலை பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அவருடைய அனுபவங்களை சுயசரிதையாக எழுதியிருக்கிறார். இந்த சுயசரிதையில் என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நெகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு மத்திய தர குடும்பம், பிராமண குடும்பம். அதில் வந்து அவர் அப்பா வந்து ஒரு சங்கீத வித்வான். வீட்டில் கச்சேரி வீட்டில் சொல்லிக் கொடுப்பார் குழந்தைகளுக்கு. இங்கே அதில் வருமானம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும், ரொம்ப கம்மி. அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இவர் வந்து அந்த சூழ்நிலையில் படிப்பு ஏதோ படித்த வரைக்கும் படிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டிய நிலைமை. அது அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு இடத்துலையும். முதல்ல எடுத்தோடனே வந்து நான் பிறந்தேன், அங்கே பிறந்தேன், எனக்கு பிறக்கும்போது மூக்கில் மச்சம் இருந்தது அப்படிலாம் ஆரம்பிக்கவே இல்லை. நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டார். அவர் திருவல்லிக்கேணியிலிருந்து அவர் வந்து வேலைக்கு போகிறதுல ஆரம்பிக்கிறார். அவ்வளோதான். ஸோ என்பது முன்னாடியும் பின்னாடி இன்னும் ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். போக போக அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும் காட்டுகின்ற ஒரு சுயசரிதை. திருவல்லிக்கேணியில் இருந்தோம். 5 நிமிஷம் நடை தூரத்தில் மீசை வச்ச பெருமாள் கோயில். இந்த மீசை வச்ச பெருமாள் கோயிலை பற்றி இப்போ ரீசெண்டாக நான் போய் பார்த்தேன். அன்றைக்கி ஒரு நாள் தான் அவர் மீசை இல்லாமல் இருப்பாராம். அன்றைக்கி போய் நான் பெருமாள் போய் சேவிச்சுட்டு வந்தேன். ரைட்டா? சேவிச்சுட்டு வந்தேன். ரைட்டா? நான் அவங்க எழுத்துலேயே அப்படி தான் இருக்கும். சேவிச்சுட்டு வந்தேன். தளி கொஞ்சம் கஷ்டம், தமிழ் தான். ஆனால் ஆமாம், அதான் சொன்னேன், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மீசை வச்ச பெருமாள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். மீசை வச்ச பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள். அவருக்கு வந்து ஏதோ அந்த வருஷத்தில் 5 நாளுங்கிறாங்க. மீசை இல்லாமல் அந்த சமயத்தில் எனக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் நான். ஸோ அது சொல்லுகின்ற விதம், அருகிலேயே மகாகவி பாரதி வாழ்ந்த வீடு, என்கேடி கலாமண்டபம், விவேகானந்தர் இல்லம், பீச், ரத்னா கேஃப். ரத்னா கேஃப் இல்லைன்னா அது மடிப்பாக்கு வெங்கட்டில். ஆரம்பத்திலேயே ஒரு கதை, அந்த சொல்லப்படுகின்ற களம்
நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த அந்த காலத்து திருவல்லிக்கேணியை கொண்டு வந்துடுறார் அவர். அது வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்து பாணி என்று நான் நினைக்கிறேன். எனக்கு சொன்னோன்னே ஒன்றை படிக்கும்போது நம்முடைய அனுபவத்துடன் அதை நாம் ரிலேட் பண்ணிக்க முடியும்னா அதுதான் சிறந்த எழுத்து. அவர் சொன்னோடனே அந்த பெசன்ட் ரோடு ஞாபகம் வந்தது. அந்த காலத்தில் டி நகர்லேருந்து 12 இறங்கி முதல்ல எம்பிபிஎஸ் கிடைக்கல. எனக்கு ஃபஸ்ட்டு பியூசி படித்த உடனே முதல் வருஷம் எம்பிபிஎஸ்லாம் கிடைக்கல. உனக்குலாம் கொடுக்க முடியாது, மூஞ்சி கோணலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஸ்சி படிக்கணுமே, அதுக்காக ஒரு வருஷம் பிஎஸ்சி பிரசிடென்சி காலேஜ் சேர்ந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இப்போ டயபெட்டாலஜிஸ்ட். அவன் வந்து அங்கே பெசன்ட் ரோட்லேயே என்கேடி கலாமண்டபத்துக்கு தாண்டி ஆப்போசிட்டில் இருக்க வீடு. ஸோ நான் 12 டி நகர்லேருந்து 12ஆம் அவர் பயணித்த திசைக்கு எதிர் திசையில் நான் போயிட்டு இருந்திருக்கேன். இங்கே டி நகர்லேருந்து அங்கே பெசன்ட் அங்கே கடைசி ஸ்டாப் 12 இறங்கி அவங்க ஆற்றுல போய் ஒரு மோர் சாதம் எடுத்துன்னு போவோம். அவர் மாதிரி தான் அவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு சப்பாத்தி எடுத்துன்னு போவார். தக்காளியும் வெங்காயம் செம டேஸ்ட் அவர் எழுதியிருக்கார். ஸோ அந்த ஒரு தயிர் சாதம் எடுத்துன்னு போய்ட்டு அங்கே அந்த அவங்க வீட்டுக்கு மாடி ஏறி போனோன்னா அங்கே கொண்டு வச்சுட்டு 2 பேர் நடந்தே போயிடுவோம் பிரசிடென்சி காலேஜ். வரும்போது ஃப்ரெண்டுக்கிட்ட 2 பேர் சைக்கிள் கடன் வாங்கிட்டு அதில் வந்து மத்தியானம் சாப்பிட்ட அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த தயிர் சாதத்தை அப்படியே வை, இங்கே சாப்பிடு, அப்புறம் வேணா தயிர் சாதம் சாப்பிட்டுப்போம். எதுக்கு சொல்கிறேன், இந்த நினைவுகளை மீட்டெடுக்கும்படியான ஒரு எழுத்து அவருடையது. அவர் இந்த சுயசரிதை படிக்க ஆரம்பிக்கும்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவருடைய நினைவுகள் வந்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது. இதில் நிறைய சொல்லலாம். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா எனக்கு முன்னாடியே எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அதனால் மீதான் தன்னுடைய வீட்டிலேருந்து 12ஆம் நம்பர் பஸ்ஸில் கிளம்பி டி நகர் வர்றார். டி நகர் வந்துட்டு அங்கேருந்து நடக்கணும். ரங்கநாத் ஸ்ட்ரீட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன், மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன். ரங்கநாத் ஸ்ட்ரீட்லேருந்து மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம் போகணும். அப்போல்லாம் டைரெக்டாக ட்ரெயின் கிடையாது காட்டாங்குளத்தூருக்கு, இவர் இருக்க ஆஃபீஸ் இருக்கிறாரு. ஸோ தாம்பரம் போயிட்டு தாம்பரத்திலிருந்து காட்டாங்குளத்தூர் போகணும். ஸோ அந்த ஜேர்னி இங்கேருந்து அங்கே போகின்ற வரையில் பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, இதெல்லாம் தான் ஒரு மனிதர்களுடைய கற்பனை வளத்தையும் அவர் ஏன் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். அந்த வயசில் அவருடைய அனுபவம். வீட்டிலேயே உட்காந்துட்டு தான் நம்மளால் எழுத முடியாது. ஆர் சூடாமணி என்கிற எழுத்தாளரை தவிர எனக்கு தெரிந்து வேறு யாருமே வீட்டிலே உட்காந்து உலகத்தை பார்த்து எழுதினா தெரியாது. வெளியில் போனால் தான் எழுத முடியும். அந்த அனுபவம் அவருக்கு இருக்குது. ஸோ 12ஆம் நம்பரில் ஏறி டி நகர் போகிற வரைக்கும் அந்த பஸ் கண்டக்டர் அதில் போகிறது ஒரு தடவை நைட் டியூட்டி அவருக்கு கொடுக்கல. அதனால் திருப்பி அடுத்த வாரம் டே டியூட்டியே போகும்போது அந்த கண்டக்டர் ஞாபகமாக கேட்குறேன், இந்த வாரம் உங்களுக்கு நைட் டியூட்டி இல்லை, நீங்கள் என்ன இதில் வரீங்க? அவ்வளோ தூரத்துக்கு அந்த 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 காலத்தில் இருந்த ஒரு நட்பு. அவர் கண்டக்டர் தான், இவர் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. தினம் அவர் பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு இந்த வாரம் நைட் டியூட்டியில் நீங்கள் என்ன இப்போ வரீங்கன்னு கேட்குறான். அதை எழுதியிருக்காரு. ஸோ போகிற போக்கில் அந்த காலத்தில் இருந்த நல்ல மனித நேயம், நல்ல நினைவுகள் எல்லாம் எழுதின்னு போகிறாருங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். ஆக அங்கேருந்து ரங்கநாத் ஸ்ட்ரீட் நடக்கும்போது என்னெல்லாம் பார்க்குறோம், காலை வழியில் போகும்போது மூடி எல்லாம் ஷட்டர் மூடி இருக்கும். அங்கே இருக்க கடைகள் நம்மளாம் ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் போனவங்களுக்கு தெரியும். ஒரு எண்டில் போய் நின்றுண்டா போகிறோம், எந்த பக்கம் போனோம் அந்த பக்கம் பார்த்துட்டு கண்ணை மூடி கண்ணை திறந்தால் அந்த பக்கம் போயிடுவோம், நடக்கவே வேண்டாம். ஸோ இந்த பக்கம் அன்பழகன் பழக்கடை கட்ட போய் நின்னோன்னா கண்ணை மூடிட்டு அப்படி போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் போய் தொடக்குன்னு கீழே விழுவேன். ஓ வந்துட்டோமா, சரி ஆகும். அதே மாதிரி அங்கே நின்னோன்னா அன்பழகன் பழக்கடைக்கு வந்துடணும். நடுவில் எங்கே போனோன்னா தான் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ரங்கநாத் தெரு காலை வேலையில் எவ்வளோ அமைதியாக இருக்கும், ஒத்துருமே இருக்க மாட்டாங்க. எல்லா கடையும் மூடி இருக்கும். வாசல் அந்த பேப்பர்லாம் போட்டு அவங்க பிரித்து வைப்பாங்க. தினத்தந்தி, ஹிந்து, எக்ஸ்பிரஸ் பிரித்து வைக்கிறது. அப்புறம் அது உள்ளே வைக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் வைக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டே போவார். இல்லை காலையில் வரும்போது பார்த்துன்னு வருவாருங்கிறத அதை எழுதியிருக்கு. அவ்வளோ தெளிவான ஒரு. அது மாதிரி ரயிலில் போகும்போது அங்கே ரயிலில் அவரோட பயணிக்கின்றவர்கள், இஞ்சி மரபா வைக்கிறவங்க, காது இயர்பட்ஸ் வைக்கிறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, எல்லாத்தையும் பற்றியும் எழுதியிருக்கார் அவர். ஒரு விரிவான பார்வை. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் டாக்டர், இப்போ வந்து பெரிய இஎன்டி சர்ஜன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், கௌதமன். அவன் ட்ரெயினில் தான் வருவான். தாம்பரத்துலேருந்து பார்க் வந்துட்டு அங்கே ஜிஹெச்சுக்கு வருவான் படிக்கும்போது. தினம் ஏதாவது ட்ரெயினில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு தான் சொன்னேன், என்னடா ஒரே ஒரு வாரமாக
தலை வெடிச்சிருது எனக்கு. இன்றைக்கி தான் புரிஞ்சுது. ஏசு டீ விற்கிறார், ஏசு டீ விற்கிறார்னு பாடின்னு இருக்காண்டா. ஏசு ஏன்டா டீ விற்கிறார் அப்படின்னா யோசிச்சுதான் எங்களுக்கு புரியவே இல்லை. ஏன் சொல்லி தொலைடா, தலை வெடிக்கு தான் சாயங்காலம் சொல்கிறேன், சாயங்காலம் சொன்னேன். ஏசு ஜீவிக்கிறாருங்கிறத அவட அழகாக பாடின அனுபவங்களை அவ்வளோ அழகாக சொல்கிறார் நம்முடைய தேங்க்யூ சார் மடிப்பாக்கம். அதே மாதிரி அவர் வந்து வேர்க்கடலை பற்றி சொல்கிறது ரொம்ப சுவாரஸ்யம். அவர் சாப்பாட்டை பற்றி சொல்கிறது கேட்க வேண்டாம். வேர்க்கடலை பிரித்த விஷயம் அப்படியே தோலியை உரித்து ஃபூன் ஊதி எழுத்தாவில் இருக்க மாதிரி தான் ஊதுவார் விஷயம். ஊதிட்டே ஒன்று ஒன்றா சாப்பிட்டு காற்று மூஞ்சில் அடிக்கும்போது அந்த ட்ராவல் பண்ணுற சுகத்தை எழுதுகிறார். அவ்வளோ அழகாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. பஸ்ஸில் போனாலும் சரி, இந்த ஓரத்தில் ஓரம் சீட் கிடச்சிதுனாக்க ஒரு தடவை பஸ்ஸில் அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது 12ஆம் பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கார். நைட் டியூட்டி பார்த்துது, அப்படியே தூங்கி போய்டுறார். அந்த கண்டக்டர் என்ன பண்ணுறார், பார்த்து ஐயோ தூங்குறான், தொந்தரவு பண்ண வேணான்னு பேசாமல் இருக்கார். இவன் இறங்கும்போது அந்த கார்டு வாங்கி, அந்த சீசன் டிக்கெட் கார்டு இருக்கும், அதை வாங்கி பஞ்ச் பண்ணுறாரு. அப்படி தான் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதெல்லாம் அவர் இவருடைய இந்த 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 சரிதை இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அதெல்லாம் அடுத்து அவர் வந்து மடிப்பாக்கத்தை பற்றி எழுதுகிறார். மடிப்பாக்கத்துக்கு ஒரு பெயர் இருக்குது முன்னாடி. அந்த மடிப்பாக்கை வந்து எப்படி மாற்றிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக. மடிப்பாக்கத்தை பற்றி ஏதாவது ஒரு ஆவணப்படம் எடுக்கணுன்னாலோ அல்லது மடிப்பாக்கத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு விஷயம் சொல்லணுன்னா இந்த புத்தகத்தை பார்த்தா போகிறோம். மடிப்பாக்கத்துக்கு முதல்ல எப்படி போனாங்க, பஸ்ஸெல்லாம் இருக்குது, இப்போ ஆட்டோலாம் இருக்கா. அப்போ குதிரை வண்டியில் போகிறத பற்றி அவ்வளோ சிறப்பு. குதிரை வண்டியில் 50 பைசா, தலைக்கு 25 பைசா, 50 பைசா. அதே மாதிரி மடிப்பாக்கத்துக்கு போகிறதுனா 2 பக்கமும் முதல்ல கொஞ்சம் கடையாக இருக்கும், அப்புறம் 2 பக்கம் வயல் தான். அதெல்லாம் நம்ம இது படித்தா இமேஜின் தான் பண்ணிக்க முடியும். இப்போ போனோன்னா மடிப்பாக்கம்லாம் பயங்கர பிஸி ஆகிடுது. எங்கே பார்த்தாலும் பில்டிங், எங்கே பார்த்தாலும். அந்த ஐயப்பன் கோயில் வந்த பிறகு தான் மடிப்பாக்கத்துக்கு வந்து இன்னும் அதிகமான அளவில் ஜன நெருக்கமும் நெருக்கடிகளும் வந்து விட்டது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு இந்த புக்கில். ஸோ மடிப்பாக்கத்தை பற்றி பார்த்து குதிரை வண்டியில் போதப்போ இவருக்கு எப்போவுமே 12 பேர் உட்காந்துப்பாங்க. 3 6 பேர், இந்த பக்கம் 6 பேர், முன்னாடி பானா மாதிரி இருக்குது, அங்கே தான் உட்காந்துப்பாங்க. குதிரை வண்டியில் முன்னாடி உட்காந்து போன எக்ஸ்பீரியன்ஸ் சரியாக எழுதலை தான் நான் நினைப்பேன். அவரும் சந்தோஷப்பட்டுற காற்று மூஞ்சி அடித்த காற்றை பற்றி யோசிச்சுட்டு இருக்கார். நான் எவ்வளோ அதில் குதிரை வண்டியில் முன்னாடி உட்காந்துருக்கேன். அது ஒரு இதையும் நடக்கும்போது அவன் குத்தும்போது நம்மள உதைக்கும். அது முன்னாடி காலை தொங்க போட்டுன்னா நமக்கு அடி வாங்கிட்டே போனோம். அந்த குதிரை வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமாக எழுதியிருக்காரு அவர். ஆனால் அந்த குதிரை வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் கூட ரொம்ப முன்னெல்லாம் விருகம்பாக்கத்துக்கு அப்புறம் பஸ்ஸு கிடையாது. போனோன்னாக்கு விருகம்பாக்கத்துலேருந்து இப்போ நேஷ்னல் டாக்கீஸ்னு ஒன்று இருந்தது, இப்போ விஜய் டாக்கீஸ்னு ஆகிடுது. 30 பைசா தலைக்கையில் 25 பைசா அவன் உட்காந்துருப்பான். நான் மேட்னியோ டைம் ஆயிடுச்சியா போனேன். இல்லை சார் ஆள் பட்டேன் சார். குதிரை வண்டியில் தான் போனோம். ஏவிமே கருத்தாவில் குதிரை வண்டியில் உட்காந்துன்னா அதில் போகலாம். அப்படி பின்னாடி கம்பியை பிடிச்சின்னு உட்காந்து ஜாலியாக போயிட்டு அங்கே போய் இருக்கிறது 25 பைசா. குதிரை வண்டியில் போய் அங்கே மேட்னி ஷோ பார்க்குறது. ஸோ அந்த குதிரை வண்டியோட அனுபவங்கள் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். ராத்திரி குழந்த பாவம் நைட் டியூட்டி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அம்மா முதல் நாள் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தா அம்மா கேட்குறா, ஹேய் நைட் டியூட்டி பார்க்குறேங்கிறியா, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தூங்குறதுக்கு நேரம் கிடைக்குமோனோ. ஒரு மத்திய தர அம்மா தன்னுடைய குழந்தைய வளர்ந்த குழந்தைய முதல்ல நைட் டியூட்டி பார்த்துட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவா. ஐயோ ராத்திரி பூரா அந்த அம்மா தூங்கியிருக்க மாட்டான். குழந்தை வேலை செய்யுதே, தூங்கிட்டா தெரியலையேன்ட்டு அந்த 2 லைன் 3 லைன் தான். அந்த அம்மா கேட்குறா, நைட் டியூட்டினா ராத்திரி அப்பப்போ தூங்கிக்க நேரம் கிடைக்குமோனோ அப்படின்னு கேட்குறா. பாவம் அவனு. அவள் அப்பா யதார்த்தவாதி, யதார்த்தத்தை உணர்ந்தவர். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பிராமின் ஃபேமிலியில் மேலே வர முடியும். அவங்களாம் அப்படி தான் வந்திருக்கோம், அவரும் அப்படி தான் வந்திருக்கார். ஸோ அப்பா சொல்கிறார், லூஸாட்டம் பேசாத, அப்படிலாம் தூங்கினாக்கா வேலை போய்டும் பரவாயில்லையா அப்படின்னு. அப்படிலாம் தூங்கினா வேலை போய்டும் பரவாயில்லையாங்கிறார் அவள் அப்பா. இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியில் மத்திய தர பிராமண குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறுகின்றன. அவளுக்கெல்லாம் பின்புலம் கிடையாது, பணம் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தன்னுடைய சுய முயற்சியிலும் தன்னுடைய படிப்போ அல்லது தன்னுடைய உழைப்போ அதை மட்டுமே வச்சுன்னு மேலே வரணும். அந்த 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 ஒரு சின்ன ஒரு 2 லைனில் அவர் ரொம்ப அழகாக அந்த காலத்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி படுற கஷ்டத்தை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். நான் வந்து இது நிறைய சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல. அவன் அம்மா சொல்கிறா, என்னடா அவன் பனி இந்த கலரில் இருக்குது, வெள்ளை பனினா வாங்கினா மஞ்சள் ஆகிடுது, அது 2 பொத்தல் வேறு இருக்குது.
தினம் ரங்கநாத் ஸ்ட்ரீட் வழியாக தானே போயிட்டு வர, 2 பனியன் வாங்கிக்கூடாதா அப்படின்னு அம்மா ஆசையாக கேட்குறேன். வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து வாங்கிக்க மாட்டேங்கிறார். தினம் ரங்கநாத் ஸ்ட்ரீட் வழியாக தான் போகிறார், நிறைய பனியன் பிளாட்ஃபார்ம்லேயே பனியன் இருக்கும் அங்கே. அவர் வாங்கிக்க மாட்டேன். அவர் சரி போனால் போகிறதுன்னு சொல்லிட்டு சைஸ்லாம் சொல்லி வாங்கி அதை போகிறார். அதுக்கு அடுத்தது தான் அந்த வேர்க்கடலை பற்றி சொல்கிறார். அவர் வேர்க்கடலை பற்றி சொல்ல நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவர் சொல்கிறத பாருங்க. என்கிட்ட வரட்ட நானும் ஒரு 10 பைசா கொடுத்து வேர்க்கடலை வாங்கிட்டேன். தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் அழகாக கோன் ஷேப்பில் கட்டியிருந்து. அந்த வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியாது கோன் ஷேப்பில் அவங்க கட்டியிருப்பாங்க. இல்லைன்னா கையில் தான் வாங்கிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். அந்த கோன் ஷேப் அதை பிரித்து ஜாக்கிரதை திங்கணும். அதை பிரித்து ஒரு கையோட உள்ளங்கையில் கொட்டினேன். இன்னொரு கையால் தேய்க்க தோலியை உரிக்கிறார். தலையை குனிஞ்சு உள்ளங்கையில் வேர்க்கடலை மேலே வாயை குவிச்சு ஊதினேன். தோலிங்க பறக்க உள்ளங்கை லேசாக மூடின அப்புறம் அதுலேருந்து ஒரு வேர்க்கடலை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். பஸ்ஸுன்னு கிளம்பித்து. அந்த மாதிரி அவர் இன்னொன்று ரொம்ப அழகாக சொல்கிற விஷயத்த சொல்கிறேன். அது என்னென்னா, இப்போல்லாம் நம்ம வந்து கையில் கட்டுக்கிற வாட்சும் சரி எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பேட்ரி வச்சு பண்ணுறோம். அந்த காலத்தில் கீ கொடுக்குற கிளாக் அதை பற்றி அவர் எழுதுகிறார். ஒரு கூண்டா கிளாக் இருக்கும், அது கீழே ஒரு நீளமாக இருக்கும், அது ஒரு தேக்கு மரத்தில் பண்ணியிருக்கும் பீடிங்கோட. உள்ளே ஒரு பெண்டுலம் இருக்கும். அதுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை கீ கொடுக்கணும். அந்த கீயை வந்து அது உள்ளே தான் வச்சுருவாங்க, இல்லைன்னா தொலைச்சிருவோம்னு சொல்லிட்டு. அது இவருடைய வேலையாக. அதனால் என்ன பண்ணுவார், அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தா திடீர்னு ஸ்லோவாக போகிறது, டைம் தப்பாக காமிக்கிறதுனா உடனே அதை இறக்கி வச்சு தொடச்சி பெண்டுலத்தை தனியாக கழட்டி வச்சு முழுக்க தொடச்சி பிறகு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தொடச்சி அதுக்கு 15 தடவை கீ கொடுத்து மாட்டி இப்படி அப்படி 2 தடவை அலைப்பார். அவ்வளோ அழகாக அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அந்த காலத்துலாம் எதையுமே நம்ம வீணாக்கவோ உடைக்கவோ முடியாது. அதை பற்றி அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அது படிக்க வேண்டிய விஷயம். ஒரு டயலாக் மட்டும் நிச்சயம் படிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் வந்து சாந்தி தேட்டரில் தேவி பேட்டிஸ் வந்த புதுசுலாம் மவுண்ட் ரோட்டில் போய் சினிமா பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நான் நிறைய போயிருக்கேன். தேவி தேட்டர் சினிமாவோட சாந்தி தேட்டர் சினிமாவோட அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்காங்க. சொன்னால் உடனே எனக்கு தெரியும் நிறைய பேர் கை தூக்குவீங்க. அதை விட்டு வெளியே தேவி தேட்டர் சின்ன நேரோ இடம் இருக்கும். அதை விட்டு வெளில வந்து ரைட்டில் திரும்பினா அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது மேலே ஒரு சேட்டு உட்காந்துவான் வழுக்கியாக. அவனுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரில் ஓடுற ஒரு மத்து இருக்கும். லஸ்ஸி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் லஸ்ஸி ரொம்ப பிரமாதமாக வந்து பேர் வாங்கி லஸ்ஸி இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவன் தான் கூட சொல்லலாம். அழகாக ஒரு பெரிய அலுமினியம் ட்ரேயில் வச்சுருப்பான். அப்படி கட்டி பாறாங்களாட்டம் இருக்கும் அந்த தயிர். அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டு ஒரு சொம்பு வச்சுருப்பான். அதில் ஒரு 4-5 கரண்டி போட்டு பண்ணி அதில் பன்னீர் போட்டு அப்புறம் கொஞ்சம் அதில் அந்த ஏடத்துக்கு மேலே போட்டு 75 பைசா ஒரு கிளாஸ். கரெக்டு தானே? அதுக்கு அங்கே அவ்வளோ கும்பல் நிற்கும். அங்கே தேவி பேட்டை போய் படம் பார்க்குறோ இல்லைங்க, இங்கே லஸ்ஸி குடிக்கும். அதை பற்றி இவர் ஒரு விவரணை கொடுத்துருக்காரு. எப்படி தேவி தேட்டர்லையும் பின்னாடி போகணும், அப்புறம் அந்த பிளாசா தேட்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் பேருங்க, சித்ரா தேட்டர், கேசினோ தேட்டர், அதெல்லாம் எப்படி சுற்றினோங்கிறதுலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அதாவது கனவு தொழிற்சாலை அப்படிங்கிற விஷயத்தில் நான் வேணுன்ட்டே தான் அவரோட வேலை பார்த்த அந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்த விஷயங்கள்லாம் பற்றி நான் ரொம்ப சொல்லலை. அதில் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது. மற்ற விவரங்களை மட்டும் நான் ஏன் சொன்னேன்னா, இது அவசியம் நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டிய விஷயம். 60 வயசு ஆனவங்களுக்கெல்லாம் அந்த பழைய நினைவுகளை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் இது. இளைஞர்கள் படிக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இப்போ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இதை அனுபவிக்கவோ அல்லது அதை பற்றி ஆனந்தப்படவோ வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதுக்காக படிக்கணும். அவர் வேலை பார்க்குற அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி வேலை கற்றுக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒரு இடத்துலையும் ஒரு டிபார்ட்மெண்ட் அவர் போடும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியாது, யார்கிட்டயோ போகிறார். ஆனால் எவ்வளோ முனைப்புடன் அந்த எவ்வளோ சீக்கிரமாக அதை கற்றுக்க முடியுமோ கற்றுக்கொண்டு அதை எவ்வளோ நல்லா பண்ணுறார் அப்படிங்கிறது வந்து நம்ம இளைஞர்கள்லாம் ஒரு முன்னோடியாக அதை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் ஒரு ரா ஹேண்டாக ஒரு ஃபேக்ட்ரியில் போய் உட்காரும்போது அதை கற்றுன்ட்டு அது முன்னுக்கு வந்து மேலே அதுக்கு எப்படி அவர் எப்படி மேலே வந்துட்டார் பேர் வாங்கினா எப்படி சார் தெரியும்னா சொல்கிறார். இவர் ஒரு சஜஷன் ஒன்று கொடுக்குறாரு. கடைநிலை
இவர் சுப்பீரியர்லாம் அதை ஒத்துக்கிறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்குங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அது ரொம்ப சாதாரண போகிற போக்கில் வேர்க்கடலை ஊதுற மாதிரி சொல்லிட்டு போகிறார் அவர். இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருந்தாலும், ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை தெரிந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை முழு ஒத்துழைப்புடன் உண்மையுடன் உழைக்க வேண்டுங்கிறத இந்த புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதில் ஒரு சஸ்பென்ஸ் வேறு வச்சுருக்கார். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கற்பனையை சேர்த்துருக்காரு. அதாவது வரிசையாக அவருக்கு நைட் டியூட்டி கொடுக்க வேண்டிய இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஏன்டா நைட் டியூட்டி கொடுக்க மாட்டாங்க? நைட் டியூட்டி என்ன அவசரம், நைட்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வரும், அதனால் அது போகலாம் அப்படின்னு நைட் டியூட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ இந்த வாரம் இங்கேயே பண்ணு. எங்கே வேலை செய்கிறாங்களோ அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் வேலை செய்கிறாரோ அது இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நைட் டியூட்டிக்கு கொடுக்குறாங்க அப்புறமும். ஆனால் ஏன் அவங்க நைட் டியூட்டி லேட்டாக கொடுக்குறாங்கன்னு இதில் சொல்கிறேன். அதை நான் சொல்ல போகிறதில்ல, அதை நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் அது. ஏன்னா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் மடிப்பாக்கம் யாருமே புத்தகத்தை வாங்க மாட்டீங்க. அதுக்காக நான் இதுக்கு ஒரு ஃபோர்வேர்டு எழுதினேன். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவர் சொன்ன நீங்கள் முதல் 15 இதுக்கு வந்து சப்தரிஷி சார் எழுதுவார், அடுத்த 15க்கு நீங்கள் எழுதுங்கோ அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இந்த பாதி வேலையெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. நான் முழுக்க எழுதி கொடுத்தேன், வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் கடைசியாக எழுதின அந்த பேரா மட்டும் படித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கையில் முன்னேற எவ்வளவு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்பது புரிந்தது. இன்று பலருக்கு இந்த அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. சவால்களும் சிரமங்களும் தான் ஒருவரது வாழ்க்கையை நல்ல வழியில் அமைத்து கொடுக்கின்றன என்பதற்கு வெங்கட்டின் கனவு தொழிற்சாலை ஒரு உதாரணம் என்றால் அது மிக இல்லை. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா பின்புலமோ எதுவுமே இல்லாமல் வரணும்னா உழைப்பும் தன்னுடைய புத்தியை மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்முடைய வெங்கட் அவர்கள் மிக அருமையாக அவருடைய 2.5 வருட வாழ்க்கையில் எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அவருடைய எளிய நடை, நகைச்சுவை கலந்த அவருடைய விவரிப்புகள், அப்புறம் ஆவணப்படுத்த தகுந்த குறிப்புகள் அப்படின்னு இந்த புத்தகம் ஒரு முழுமையான புத்தகமாக இருக்குது. இதோடு நிறுத்தாமல் ஒரு 2.5 வருஷம் அப்ரெண்டிஸாக தான் இருக்குது. அப்புறம் பர்மனெண்ட் ஆன விஷயம்லாம் எழுதணும். அப்புறம் சாவி சாரோடு இருந்து எழுதணும். அதுக்கப்புறம் முகநூலில் இருக்கிறத எழுதணும். மத்தியமரில் இருக்கிறது எழுதணும். இப்போ அதுக்கு முன்னாடி பிறந்ததுலேருந்து அது வரைக்கும். ஸோ இதில் நிறைய இருக்குது. இதுமாதிரி இன்னொரு 7-8 வால்யூம் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள் வெங்கட். மிக்க நன்றி டாக்டர். திரு முரளிகிருஷ்ணன் அவர்கள் டாக்டருக்கு சால்வை வருபவர் திரு இரவி பிரகாஷம் அவர்கள். ஏன் அவரை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, முகநூலில் அவரை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி தமிழ் படுத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அவரோட பேரை தமிழ் படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கமெண்ட்டில் திரு இரவி பிரகாசம் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்திருந்தோம். உங்கள் ரசிகன் அப்படின்னு அவர் சொல்லிப்பார். ஆனால் நாங்கள்லாம் அவருடைய ரசிகர்கள். இன்று ஒன்று நன்றுன்னு சிறந்த விஷயங்களை நமக்கு கொடுக்குறவர். அவருக்கு எல்லாமே ஜுஜுபி மேட்டர் தான். ஏன்னா எப்பேற்பட்ட அனாயாசமான விஷயங்களை கூட ஜுஜுபி மாதிரி அவ்வளோ அழகாக நம்மளோட பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் சாவி, ஆனந்த விகடன் முதலீட்டில் பொறுப்பாசிரியராக பணியாற்றியவர். திரு சாவி அவர்களோடு நெருங்கிய தொடர்புடையவர். நிறைய அனுபவங்களை நமக்காக முகநூலில் தினம் பகிர்ந்து கொண்டு வருபவர். அவர் இந்த புத்தகத்தை வாழ்த்தி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ஏசி குழுவில் நடுக்கி எடுக்குது. அதுக்கு முன்னாடியே பொத்துட்டாக்க போதும், எதமாக குழு இல்லாமல் இருக்கலாமான்னு நான் ஒரு தடவை யோசித்தேன். 2-3 நாள் உடம்பு வேறு சரியில்லை. அதாவது நம்ம மடிப்பாக்கம் வெங்கட்டு தானேன்னு எதுவுமே ப்ரிப்பேரே பண்ணிக்காமல் புக்கு பூரா படிச்சுட்டேன். முழுக்க ஏக்தம் ஒரே கல்ப்பில் படித்து முடிச்சிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே போனாலும் கொஞ்சம் போட போகிறது வழக்கம். ஒன்றும் தயாரிப்பே இல்லை. நான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு எதுக்குமோ அலைஞ்சிக்கிட்டு வந்தேன். சரி, நண்பர் கூப்பிட்டாருன்ட்டு சரி பார்த்துக்கலாம், நம்ம மடிப்பாக்கம் தானே, ஒன்றும் கோச்சிக்க மாட்டார், வந்திருக்கணும் நம்ம சக நண்பர்கள் தான், அதனால் ஏதாவது உளறினா கூட ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் வந்துட்டேன். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி தான் இன்னும் அதிகமாக உளறிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அதனால் கொஞ்சமாக தான் உளறேன். புஸ்தகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன். சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் எது அப்படின்னா
சொன்னார், சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் சொன்னார். பாக்யராஜ் சொன்னார் இல்லையா? ஆனால் எனக்கு அதில் ஒப்புதல் கிடையாது. அது சும்மா சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் வேறு இருக்குது. உதாரணமாக பாக்யராஜோடைய குருநாதர் இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா. யாரு இயக்குனர்? பாருங்க எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அது ஒரு பிரத்யாருடைய தப்பை கண்டுபிடிக்கிறதுல எவ்வளோ குஷியாக இருக்காரு. அதான் சொல்ல வந்தேன், சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் இல்லை, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க செய்கிற தப்பை கண்டுபிடிச்சி நறுக்குன்னு தலையில் குட்டுறது தான். ஆமாம், உடனே வருது பாருங்க. இதுதான் வந்து இதுதான் நான் சொல்ல வந்தேன். சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் வந்து அடுத்தவங்க செய்கிற தப்பை கண்டுபிடிச்சி அதை வந்து இது வந்து அந்த ஞானம் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துருச்சு. எனக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே வாத்தியாருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. எனக்கு நான் எல்லாருமே பாடம் படிச்சுட்டு இருப்போம். நான் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் புத்திசாலியமானவன்னு வச்சுக்கோங்களேன், நானே பெருமை அடிச்சுக்கிறேன். அதில் கரெக்டான மார்க் சொல்லிட்டேன்னா, அவர் ஆன்சர் சொல்லிட்டேன்னா, பக்கத்தில் எனக்கு தப்பாக சொல்கிற பையன் தலை கொஞ்சம் நின்றுருப்பான், அவன் தலை கொட்டும்பாங்க. அவன் பார்த்தா கிரேட் காளி மாதிரி இருப்பான், நான் வந்து சுண்டலி மாதிரி இருப்பேன். கிட்ட போனாலே மறுப்பான், வெளிலவா பார்த்துக்கிறேன்னுவான். அதனால் அந்த சொல்லுவாங்களே, கம்புக்கும் நகாமல் பாம்புக்கும் வலிக்காமல் அடிக்கிற மாதிரி அப்படி கொட்டுற மாதிரி அவருக்கு ஆக்ஷனில் வந்து பலமாக கொட்டுற மாதிரியா வாத்தியார் சரியாக கொட்டல, ஒன்று கொட்டி காமிக்கிறேன் நல்லா கொட்டுவார். இதெல்லாம் பெரிய பிரச்சனையாயிரும். அதனால் கொட்டுற மாதிரி ஓங்கி கொட்டி அப்படியே நைஸாக வந்துடும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அடுத்தவனை கொட்டிட்டோம்னு. அதுதான் சுஜாதா கட்டுறதும் பெற்றதும் சொல்லியிருப்பார். நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறைய எழுதுகிறோம், ஆனால் அதை பாராட்டி எழுதுறதுக்கு ஒரு கை வரமாட்டேங்குது. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல சறுக்கிட்டோம்னாக்க அதை வந்து கரெக்டாக தப்பு கண்டுபிடிச்சி அதை சுட்டி காட்டுறதுக்கு 100 கைகள் முளைக்குதுன்னு கட்டுறதும் பெற்றதும் வருத்தப்பட்டுருப்பார். சுஜாதாவே வருத்தப்பட்டிருக்காரு. நம்மளாம் எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஃபேஸ்புக்கெல்லாம் நம்ம பார்க்குறோமே, எவ்வளோ நல்ல நல்ல பதிவுலாம் போடுறோம், ஒரு பையன் லைக் போட மாட்டாங்கிறானே அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த வருத்தம் ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருந்தது. ஃபேஸ்புக்கில் இன்று ஒன்று நின்று சொன்னாங்களே, அதை வந்து 4 குடும்பமான வரைக்கும் அன்னன்னைக்கு பிரபலங்கள் யாருன்னு பார்த்து அவங்க ஏற்கனவே போடாத ஒரு பொன்மொழி கண்டுபிடிச்சி அவங்க சொன்ன மேற்கொள்ள படித்து கடிச்சு ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் 10 லைக்கு மேலே வரமாட்டாங்குது என்ன போட்டாலும். ஆனால் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் 2500 பேர் இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம். நான் அப்படி போடுற போது நான் ஒரு நாள் வேணும்ட்டு என்ன பண்ணேன், கஸ்தூரி ரங்கன் போடுற பொன்மொழியை ஒன்று போட்டுவிட்டு இந்திரா பார்த்தசாரதி படத்தை வச்சுட்டேன். பார்த்தா லைக்கு கொட்டுதுங்க, அப்படியே 75 லைக்கு, 35 கமெண்ட்டு. பழம் பெரும் பத்திரிகையாளர், ஒரு பழம் எலுமிச்சம்பழம் கூட நான் வாங்கலை, பழம் பெரும் பத்திரிகையாளர். உங்களுக்கு வந்து இது கூட தெரியலையா, இந்திரா பார்த்தசாரதிக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் தெரியாதா, அப்படியே எப்படியே கொட்டி குமிஞ்சு சந்தோஷமாயிருச்சு எனக்கு. அதுதான் அந்த மாதிரி நான் வந்து இந்த சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம், அந்த மாதிரியே இந்த சந்தோஷத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் ஒரு தப்பை கண்டுபிடிச்சி என்னுடைய மனசை ஆத்தவி தீர்த்திக்கலான் இருக்கிறேன் இப்போ இவரதில். அதுக்காக வரேன். புத்தகத்துக்குள்ள அப்புறம் போவோம். கனவு தொழிற்சாலை, கனவு இத்து வரணும், சந்திப்பிழை. கனவு தொழிற்சாலை இத்து வந்தே ஆகணும். விட்டு போச்சு, சந்தி சிரிச்சு போச்சு தலைப்பு. அது மடிப்பாக அவங்க கவலைப்படக்கூடாதுங்க. தமிழ் ஆடவர்கள் தான் அப்படி தான், பிரத்யாருடைய குறை கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்போம் நாங்கள்லாம். அதனால் அதை கண்டுக்காதீங்க. அது திருவிளையாடல் படத்தில் சொல்லுவார, தருவி பாட்டெழுதி பேர் வாங்குகிற புலவர்களும் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குகிற பெருவழியும் இருக்கிறார்கள். இதில் எந்த ரகம்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், முனையிட்டே போவார்ல. அது எனக்கு தெரியும், நான் 2வது ரகம். ஆனால் படிப்பாக வெங்கட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன். கல்கியில் இரும்பு குதிரைகள்னு எழுதினார் பாலகுமாரன். இக்கு போடலை, இக்கு போடணும். தமிழ் ஆர்வலர்கள் கொந்தளிச்சு எழுந்துட்டாங்க. இக்கு போடலைன்னா என்ன ஒரு எழுத்து, என்ன ஒரு புத்தகம் அது அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க. அவர் சொன்னார், குதிரைகளுடைய வேகம், அந்த பாய்ச்சல், அந்த ஓட்டம், அதுக்கு முட்டுக்கட்டையாக இக்கு இருக்குன்னு தோணிச்சு, அதனால் விட்டுட்டேன்னாரு. அந்த மாதிரி நீங்கள் வந்து தொழிற்சாலை 24 மணி நேரமும் இயங்கணும், அப்படியே கனவுல மிதக்கணும், அதுக்கு வந்து இது முட்டுக்கட்டையாக இருக்கும் அப்படி அந்த இத்துன்றதுனால விட்டுட்டேன்னு சொல்லிடுங்க. நான் இந்த மாதிரி நிறைய டிப்ஸை நான் கொடுக்குறேன். நான் கனவு தொழிற்சாலைன்றது பேரை கேட்டோன்னு சுஜாதா ஞாபகம் வருது. விகடனில் வந்து சுஜாதா எழுதுன ஒரு பெரிய
ஹிட் தொடர், அது சினிமா பற்றின தொடர். அதில் இத்து கரெக்டாக போட்டிருப்பார். கனவு தொழிற்சாலை எழுதுன அதே டைட்டில் நீங்கள் எழுதலாமான்ட்டு யாராவது உங்களை கேட்டிருக்கலாம். இல்லை, இனிமேல் கேட்பாங்க. இப்போ சொல்லி கோல் முட்டி விட்டோம் இல்லையா, அப்போ கேட்பாங்க இனிமேலாவது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அது தலைப்பு வேறு, என் தலைப்பு வேறு, அவருக்கு இத்து இருக்குது, இதில் இத்து இல்லை, 2 பேரும் வேறு தலைப்பு, அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். சரி, புஸ்தகத்துக்குள்ளே வருவோம். என்ன இந்த புஸ்தகத்தில் வந்து ஆக்சுவலாக என்னதாங்க இல்லை, என்னதான் இல்லை, எல்லா விஷயமும் இருக்குங்க. எம்ஜிஆர் படம் பார்த்த மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் படத்தில் வந்து அம்மாவுடைய அந்த சென்டிமெண்ட் இருக்கும், இதில் இருக்கு. அம்மானா எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானம், அவங்க நம்ம பசங்க மேலே காட்டுற அன்பு என்ன, அவங்களுடைய மகிமை என்ன, தாய்மையின் மகிமை என்ன, அது இருக்கு. உழைப்பின் பெருமை என்ன, அது இருக்கு. நீதி, நேர்மை, நியாயம், நம்பிக்கை, மனித நேயம் எல்லாம் இருக்குங்க. எம்ஜிஆர் படத்தில் இந்த சாப்பாட்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. எங்கள் வீட்டு பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா முழங்கி வழியாக சாப்பிடுவார். சாப்பாடு சீன் இல்லாமல் எம்ஜிஆர் படம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ரசித்து சாப்பிடுவார். மடிப்பாக்க வெங்கட் கேட்கணும், அவர் ஒரு குட்டி எம்ஜிஆர் சாப்பாட்டு விஷயத்தில். இதுலேயும் நிறைய எழுதியிருக்காரு. அந்த சாப்பாட்டு விஷயமும் இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எனக்கு நான் படித்து பிரமிச்சு போட்டேன். எப்படி ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் எப்படி ஒரு நுணுக்கமாக ஒரு விஷயத்தையும் நோண்டி எடுத்து எழுதியிருக்காருன்னு எனக்கு நினச்சி பார்க்கவே முடியல. நான் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது என்னான்னு கேட்டால் நான் முழிப்பேன். எனக்கு தெரில, நிஜமாவே தெரில, சத்தியமாக தெரில. இல்லை, சாப்பிட்டு வந்தேன்னே இந்த நேற்று சாப்பிட்டது சொல்லிட்டு இருப்பேன். வீட்டில் கேட்டாங்க, வீட்டில் ஒய்ஃபு திட்டுவாங்க, ஐயோ பண்ணி ஆக்கி போகிறதுல எங்கே தான் போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நிச்சயமாக தெரியல. ஆனால் இவர் 45 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து தேங்காய் சாதம் கட்டி கொடுத்தாங்க, அதுக்கு உருளைக்கறி, அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸில் பாட்டிலில் மோர், அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸில் அது தோசை, அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி, அவரைக்காய் வத்த குழம்பு. இப்படி வந்து நுணுக்கமாக வந்து இது எந்த சாத்தியமாக இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அவரை திருவள்ளிக்கேணியை பற்றி விவரிக்கிறார். இவர் சொன்னார் கிளீனாக, திருவள்ளிக்கேணியை பற்றி விவரிக்கிறார். ரங்கநாத ஸ்ட்ரீட்டு, மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன், அந்த ட்ரெயின் ரூட்டு, பஸ் ரூட்டு, குடுவாஞ்சேரிக்கு போகிற அந்த பிரயாண அனுபவங்கள், காலை நேரத்து அனுபவங்கள், அப்படியே ஒரு இழையாக செதுக்கிட்டே போகிறாருங்க. நான் வந்து அதை படித்து முடித்த உடனே ஒரு டைம் மிஷினில் ஏறி அந்த காலத்துக்கே போயிட்டு அப்படியே ஒரு சில காலம் வாழ்ந்து வசிச்சுட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடச்சிது எனக்கு. சத்தியம் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொழிற்சாலையை பற்றி தான் எழுதுறாரு. அவருடைய தொழிற்சாலை அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் எழுதுறாரு. ஆனால் அந்த தொழிற்சாலைனாலே ஒரு ட்ரை சப்ஜெக்ட் இல்லை, அது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி இறைச்சல், மிஷின் டைன் ஒரு சத்தம் போட்டுருக்கும், ஒரு கரங்கு எதையோ ஒன்று உறைஞ்சின்னு இருப்பாங்க, அப்படியே ரகரகரகரன்னு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இந்த சத்தத்தில் பக்கத்தில் இருக்கிற நபர்கிட்ட பேசுகிறதோடு கேட்காது, அது கத்தி இவங்க கத்தி பேசுவாங்க. ஒரே இறைச்சல், ரகலை, தூசி, தும்பு, அப்படியே காக்கி சட்டையாக தொங்கும், அழுக்கா கிரீஸ் கரை, அப்படியே கெரசின் வாடை, பார்த்தீங்கன்னா ஒரே ரகலையாக இருக்கும். அதில் வந்து இவர் சுவாரஸ்யமாக எழுதிட்டு போகிறார். அதுதான் பியூட்டி. இது படித்து முடிக்கும்போது நம்ம வந்து அலர்ஜின்னு நம்ம ஒதுங்கிட்டோமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது. நம்ம வந்து சான்ஸ் கிடச்சிது தான் நம்ம ஒரு வருஷம் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கலாமோ தொழிற்சாலையில். வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு போச்சே. இப்போ நினச்சி பார்க்கும்போது ஆதங்கமாக இருக்குது, ஆத்தாமையாக இருக்குது. விகடனில் வந்து 25 வருஷம் ஒர்க் பண்ணேன் எடிட்டோரியலில். அப்போ நினச்சிருந்தா ப்ரெஸ்ஸுக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்கலாம், சுற்றி பார்த்துருக்கலாம். அண்ணன் அம்பத்தூரில் தான் இருக்குது. ஒரு நாள் கூட போனது கிடையாது. நம்ம போயிருக்கணுமோ, ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்து பார்த்து அந்த அனுபவங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமோ, நாம் ஏதோ அலர்ஜி அதுன்னு உட்காந்துட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம். இது படித்த உடனே அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையும் ஆசையாக அனுபவித்து எழுதியிருக்காரு. இதில் இவருடைய எழுத்தில் இருக்கிற ஒரு விஷயம்னா ஒன்று சொல்லுவாங்க, எளிமையாக இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார், ஒரு கவிதையில் சொல்லுவார், மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து சுலபமானது, ஆனால் எளிமையாக இருக்கிறது கடினமானதுன்னு. வேற ஏதோ பேட்டியில் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை. எளிமையாக இருக்கிறது எளிமையானதல்ல. அதே மாதிரி இப்போ ஒரு இயல்பாக இருக்கிறது இருக்குல்ல, இயல்பாக இருப்போம், ஆனால் இயல்பாக இருந்தால் இருக்க முடியாது. இப்போ ஒரு ஃபோட்டோ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்,
வச்சுக்கோங்க. 2 பேர் ஒருத்தரோட ஒருத்தர் கலந்துரையாடிட்டு இருக்கோம். அப்போது ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க வர அப்படி கொஞ்சம் இருங்கன்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு விறப்பாயிடும். அது சிரின்னா அப்போது அது வரைக்கும் இருந்த இயல்பான சிரிப்பு ஒரு மாதிரி பிளாஸ்டிக் சிரிப்பு கயன்னு சிரிப்போம். அந்த இயல்பு தன்மை போயிடும். எழுத்துலையும் அப்படிதான். இயல்பாக நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் எழுத்துன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு செயற்கைத்தன்மை பூந்துடும். இது எதுவுமே இல்லாமல் உள்ளபடிக்கு அப்படியே எழுதியிருக்காருன்னா அது பெரிய விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப நேச்சுரலாக எழுதியிருக்காரு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஃபேக்ட்ரியில் டீ பிரேக்கில் டீ குடிக்கிறார். பக்கத்தில் ஒரு நண்பர்கிட்ட டாய்லெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனுஷன் டாய்லெட் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் தம் அடிக்கிற பழக்கம் உண்டான்னு கேட்குறாரு. இவருக்கு பாவம் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்த புதுசு. இல்லையே, என்ன எது கேட்குறீங்க அப்படின்றாரு. அவர் இல்லை பொதுவாக டீ குடித்தாக்க தம் அடிக்கிறதுக்கு தான் டாய்லெட் பக்கம் போவாங்க, அது கேட்குறீங்களோன்னு நினச்சேன். இவர் உடனே ரொம்ப யோக்கியமாக சொல்கிறாரு. இல்லைங்க, நான் காலையில் பஸ்ஸு வீட்டை விட்டு கிளம்புறச்ச யூரின் போனேன், அதுக்கப்புறம் இன்னும் போகவே இல்லை, அதான் வெள்ளந்தியா சொல்கிறாரு மனுஷன். இது இதை படிக்கிற போது எவ்வளோ ஒரு கள்ளத்தனம் இல்லாத ஒரு வெகுளித்தனமான ஒரு பதில். அந்த பதிலை அப்படியே இப்போ கொண்டு வந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகும் அவர் பதிவு பண்ணுறாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ரசித்து நான் அதை படிக்கிறேன். ஒரு அந்த இயல்புத்தன்மை இருக்குல்ல, நான் ரொம்ப ரசித்து படிக்கிறது அதுதான். இவர் நகைச்சுவையில் கொடி கட்டி பறக்கிறவர் மடிப்பாக்க வாங்கிட்டார், அது தெரியும். ஆனால் இந்த புத்தகத்தில் நகைச்சுவைக்காக அவர் மெனக்கெடவே இல்லை. எல்லாத்தையும் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு. அதுவே ரொம்ப ரசனையாக இருக்குது. இயல்பான நடைங்கிற அஜினமோட்டோவை கலந்து அந்த புத்தகத்தையே ரொம்ப சுவைப்படம் பண்ணிவிட்டார். அஜினமோட்டோன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இது உடம்புக்கும் மனசுக்கும் பாதகம் இல்லாத அஜினமோட்டோ. இவருடைய இயல்பான நடை அது. அந்த மாதிரி எழுதியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அதில் இன்னொரு விஷயம் எனக்கு இதில் இவர்கிட்ட பிடிச்சது என்னன்னாக்கா, இயல்பான நடை ஒரு பக்கம், எந்த விஷயம் அப்படியே போகிற பக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. மீதி வாசகர்களுடைய ஒரு கவனத்துக்கு விட்டுறாரு, மாசோடைய கற்பனைக்கும் அவருடைய யூகத்துக்கும் விட்டுறாரு. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு வாரம் ஃபுல்லாக பகல் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் எடுத்துக்கிறாரு. நைட் ஷிஃப்ட்டு முடித்து விடிய ஒர்க் பண்ணிவிட்டு டயர்டாகி ரொம்ப விடிய கிளம்புறம் படுகிறார். படுத்த உடனே அம்மா காப்பி தராங்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க முடியும். பகல் முழுக்க தூக்கினா தானே அன்றைக்கி நைட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண முடியும். போய் ஒரு ரூமில் படுக்கிறாரு. ஹாலில் பசங்க வராங்க சங்கீதம் கற்றுக்கிறதுக்காக. அவங்க அப்பா சங்கீத மேதை. அவர்கிட்ட கீர்த்தனம் கற்றுக்கிறதுக்காக உட்காந்துட்டு கோரஸாக பாடுறாங்க கீர்த்தனத்தை. அந்த இடத்துல எழுதுறாரு. அம்மா ரூம் கதவை சாத்தி விட்டு அவங்க போய் வேலையை கவனிச்சாங்க. அவ்வளோதான் எழுதியிருக்காரு. அந்த ஒரு வரியில் அம்மாவுடைய அந்த ஒரு அன்பு, நானாக இருந்தால் பக்கம் பக்கமாக எழுதிடுவேன். அம்மா பையன் மேலே செலுத்தின அன்பு என்ன, அவங்களுடைய இது என்ன, அவங்களுடைய தியாகம் என்ன, அதே சமயத்தில் பசங்க பாடம் கற்றுக்கிறாங்க, அவங்களையும் பார்க்கணும், அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணி அந்த தப்பெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. நைட் ஷிஃப்ட்டு போகிறாரு. பகல் முழுக்க டே ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு முதன் முறையாக நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறாரு. அப்போது பஸ்ஸில் ஏறி உட்கார்ற, ஃபேக்ட்ரி பஸ்ஸு. பக்கத்தில் இருந்த அந்த நண்பர், என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா, அவ்வளோதான் பஸ் ஒரு குழுக்களுடன் நகர்ந்ததுன்னு அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிட்டார். நான் அந்த இடத்துல ஜக் போட்டு நின்றுட்டேன். அந்த இடத்துல அவர் முகத்தில் இருந்த குறும்பு என்ன, இவர் முகம் போன போக்கு என்னவா இருந்திருக்கும், பஸ்ஸில் இருக்கிறவங்க சிரிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா, அப்படி ஒரு சூழ்நிலையை இவர் எப்படி கையாண்டாருன்ட்டு ஒரு 4 பக்கம் நானே மனசுக்குள்ளே பரவாக எழுதிக்கிட்டு தான் அப்புறமா அடுத்த வரைக்கும் போனேன் நான். அவர் சிம்பிளாக அடுத்தது கிடக்கிறார். இதை மாதிரி அந்த எழுதிட்டு வரும்போதே வாசகர்களுடைய விஷயத்துக்கு மற்றதை விட்டுட்டு கடந்து போகிறது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். அது அந்த மாதிரியான எழுதுறது ரொம்ப கஷ்டம். கடைசியில் முடிக்கும்போது சொல்கிறார், இது 2வது பாகம் வருமோ என்னமோ அப்படின்னு முடிச்சிருக்காரு.
அது என்ன வருமோ என்னமோ, வரும், கண்டிப்பாக வரும், அதில் சந்தேகமே இல்லை. நான் நிச்சயமாக சொல்கிறேன் வரணும். எங்க இந்தியன் 2, எந்திரன் 2லாம் வருது. மடிப்பாக வெங்கட்டுடைய கனவு தொழிற்சாலை 2 வராதா என்ன? ஆனால் ஒன்று, மடிப்பாக வெங்கட்டுடைய கனவு 2 வந்து இந்தியன் 2 மாதிரி சொத்தையாகவும் இருக்காது, எந்திரன் 2 மாதிரி பொக்கையாகவும் இருக்காது. உண்மையிலேயே இன்னைக்கு சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க. பாகுபலியுடைய 2 மாதிரி பட்டய கலப்பு போகுது இவருடைய 2வது பாகம். ஆரம்பத்தில் சொன்னேன், சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள, அதான் இல்லை, அதான் நான் சொல்லலை. அடுத்தவங்க செய்கிற தப்பை கண்டுபிடிச்சி குற்றம்தான். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அது என்ன தெரியுமா? போட்டு கொடுக்கறது. அந்த மாதிரி அந்த ஒரு அல்ப சந்தோஷத்தையும் இப்போ நிறைவேற்றிக்கிட்டு என்னுடைய சிற்றியை முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். அது என்னென்னா, மகுடேஸ்வரன் தமிழறிஞர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்புக்கெல்லாம் ரொம்ப தமிழ் பற்றி நிறைய பதிவுகள்லாம் போட்டுட்ருக்கார். என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து விகடனுக்கு பயன்படுத்தலான்னு 2-3 தடவை அவரை கூப்பிட்டு பேசினேன், மீட்டிங் போட்டேன். ஒன்றும் அவருடைய கால நேர வர்த்தமானங்கள் எதுவும் சரியில்லாதனால அது கைகூடலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் நிறைய தமிழ் பற்றி, தமிழ் ஆர்வலர், தமிழறிஞர் அதில் போட்டுட்டு வர்றார். எனக்கு தமிழ் பிடிக்கும்ன்றதால நான் ரெகுலராக அவருடைய வாசகர் படிப்பேன். அப்போ ஒரு தடவை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருந்தார். என்னென்னா, திரைப்படத்துறையினர் மேடை நிகழ்ச்சியில் பேசும்போது, திரைப்படத்துறையினர் மேடை நிகழ்ச்சியில் பேசும்போது எல்லாருக்கும் தேவையில்லாத சார் போட்டு பேசுகிறாங்க. பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார், இளையராஜா சார், எல்லாத்துக்கும் ஒரு சார் போடணுமா? ரொம்ப கேட்கறதுக்கே நெருடலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இது வந்து கண்ணதாசன் சார்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப அனீசியாக இருக்குது, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. கவிஞர் கண்ணதாசன்றதை விட பெருமை இருக்க முடியுமா? அது எதுக்கு சார் எல்லாத்துக்கும் போடணும் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். நான் கூட அவருக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். ஆமாம் சார், இன்னும் பாரதியார் சார், பாரதிதாசன் சார், ஔவையார் மேடம் இதெல்லாம் தான் இன்னும் வரல, மற்றபடி நீங்கள் சொல்கிறது வந்துடுச்சு முழுக்கன்ட்டு போட்டேன். அவர் வந்து கண்ணதாசன் சார்ன்றதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, பனிக்குழில் சேர்த்த மிளகுத்தூள் போல இருக்கு ஒட்டாமன்னு எழுந்தார். எப்படி பனிக்கூழ் ஐஸ்கிரீம், அவர் தமிழில் தான் எழுதுவார்னு வச்சுக்கோங்க. பனிக்கூழ் சேர்த்த மிளகுத்தூள் மாதிரி ஒட்டாமல் பொருந்தாமல் இருந்தது அந்த கண்ணதாசன் சாருங்கிறதுன்ட்டு அவர் எழுந்தார். அவர் மடிப்பாக வெங்கட் எழுதின புக்கை படித்தார்னா என்ன சொல்லுவார் எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. இவர் எழுதுறாரு, சிவாஜி சார்னு எழுதுறாரு. ரைட்டு, சிவாஜியா விடுங்க. வீனஸ் காலனியில் ஆஸ்தி சமாஜத்தில் கிருபானந்த வாரியார் சாரோட உபன்யாசத்துக்கு போயிருந்தேன்னு எழுதுறாரு. எப்படி வாரியார் சார், ஆஹா, மகுடேஸ்வரன் ஜி எங்க இருக்கீங்க? இப்படி எழுதியிருக்காரு. வாரியார் சாராமே, ஏதாவது கம்பங்கூழ முக்கிய எடுத்த கடல் உருண்டி மாதிரி மண்டக்கு எதையாவது உதாரணத்தை போட்டு இவரை கண்டிங்க என்று சொல்லி இந்த மாதிரி மடிப்பாக்கத்தாரே மகுடேஸ்வரனுடன் கோத்து விட்டு போட்டு கொடுத்த அந்த சந்தோஷத்தோடு என் முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு ரவிபிரகாஷ் அவர்களுக்கு திரு மடிப்பாக்கம் வெங்கட் அவர்கள் சால்வை அணித்து கௌரவிப்பார். சார்னா ஒருவேளை நாங்கள் சார்ந்து இருப்பதுனால உங்களை சார் அப்படின்னு சொல்லலான்னு தப்பு இல்லை. அதனால ரொம்ப மிகவும் நன்றி. ரொம்ப அற்புதமாக பேசினார். எடிட்டர் இல்லையா, அவருடைய அற்புதமான உரைகள்லேருந்தே அது தெரிய வருது. நான் ஒரு எடிட்டர் கிட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தேன். வைஷ்ணவிசம் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து ஒரு புத்தகம் அதில் எழுதுவேன். அவர் வந்து வாரம் ஒரு இதை எங்களை பற்றி எழுதணும், யார் யார் இன்றைக்கி இந்த உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்போ அவர் சொல்லுவார், 4 அந்த எடிட்டோர் இந்த பேஜை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். நான் சொல்லுவேன், சார் 4 வரி தான் புதுசாக எழுதுறீங்க, பாக்கி 40 வரி போன வாரம் எழுதினது தான் எழுதிருக்கீங்கன்னா யாரும் அந்த 4 வரிக்கு மேலே படிக்க மாட்டாங்கம்மா, அதனால கவலைப்படாது, நீ அப்படியே டிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவார். அந்த எடிட்டருடைய வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அவரை பற்றி தெரியும். 35 வருடம் நம்ம மடிப்பாக்கம் வெங்கட்டோட நண்பர் அப்படிங்கனால அந்த உரிமையில் அவர் அற்புதமாக தன்னுடைய உரையில் அதையும் குறிப்பிட்டார். அடுத்ததாக திரு சங்கரன் அஸ்வதி அவர்கள் இந்த புத்தகத்தை வாழ்த்தி பேச வருவார்.
சங்கரனஸ்வதி சார் வந்து 90 வயது இளைஞர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து 16 வயது ப்ளஸ் 74 வயது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவரை பற்றி. உலகம் சுற்றும் வாலிபர். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அவரோட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தப்போ சொன்னார், என் பள்ளி இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஏமா நீங்களாம் வந்து 40 வயசுக்கே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு இளைஞர் வாழ்க்கை நெறிமுறையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இன்னும் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர். நான் பார்த்த சாரதி, நம்ம எழுத்தாளர் சுஜாதா, அப்புறம் திரு வாலி அவர்களுடனெல்லாம் நெருங்கி பழகி நிறைய தன்னுடைய அனுபவங்களை புத்தகங்களாக வெளிப்பட்டிருக்கார். சார் வாங்க. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மேடை பேச்சு நான் நிறைய பேசினதில்லை, ஆனால் இவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. நான் இவர் புஸ்தகம் முதல்ல அறுசுவை இதே இடத்துல ரிலீஸ் ஆச்சு. அப்போது நான் அங்கே உட்காந்துருந்தேன். எனக்கு அவருக்கு இடைவெளி அங்கேருந்து அது அவ்வளோ தூரம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தார். அவர் வந்து மெதுவாக ஒரு 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 முன்னோக்க பார்வை இருந்த மனிதர் அவர். எனக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய அவருடைய அனுபவத்தில் இந்த கொஞ்சம் வருஷத்தில் நான் நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அது வந்து எனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மனிதர். அதே சமயம் புன்சிரிப்பு, மெதுவாக பேசினாலும் ஒவ்வொன்றிலையும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை ரொம்ப நுண்ணறிவோடு நம்ம ஃபாலோ பண்ண அவரை மாதிரி ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதனால் அவரை பற்றி நான் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் ஒரு சிறு சோகம் இருக்குது அவர்கிட்ட. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகணும். அதுக்கு வந்து என்னாலான முயற்சிகளை நான் செய்வேன். அது வந்து எனக்கு ஒரு இனிய நண்பர் இந்த மண்டபம் எனக்கு கொடுத்தது. அதை நான் இன்னும் பலப்படுத்திக்கிட்டு அவர் கூட இன்னும் நெருக்கமாக இருப்பேன். இதுதான் இத்துறை அவருக்கு. நன்றி. திரு சங்கரனஸ்வதி அவர்களுக்கு பொன்னாடி அணிவிக்க திரு கே ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு NC மோகன்தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். NCM அப்படின்னு அவருடைய சுருக்கமான பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்பு சூழ் மனிதர்கள் உடையவர் அப்படின்னு சொல்லலாம். நட்பு சூழ் உலக அவருடையது. குவைத்தில் எண்ணெய் நிறுவனத்தில் பணிபுரிந்தபடி அந்த காலத்திலேயே, அதாவது 40 வருடங்களுக்கும் மேலாக பல வார இதழ்கள், மாத இதழ்களுக்கு எழுதி வருபவர். சமூக சேவையை ஆத்மார்த்தமாக செய்பவர். இவரது பேனாக்கள் பேரவை அமைப்பு நடத்தும் படைப்பாளர்கள் வாசகர்கள் சந்திப்பு மிகவும் பிரபலம். அவர் சொல்லிப்பார் நான் பிரபலம் இல்லை அப்படின்னு. ஆனால் அவரை சந்திக்காத பிரபலம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பல பிரபலங்களுடன் நேரடி தொடர்பில் உள்ளவர். ஆனால் அது எப்போதுமே வெளிக்காட்டிக் கொள்ளாத ஒரு சிம்பிளான மனிதர் அப்படின்னு அவரை சொல்லலாம். திரு NCM அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி.